அரிசியை கிளஞ்சிட்டு போய் மிக்சியில் கொடுத்து மாவு அரைச்சிப்போம். நல்லா அரிசி நல்லா ஊறிடுச்சு. ஜீரகம் 2 ஸ்பூனு, இதோட கிளறிடுவோம். இந்த இப்படி தாங்க எடுக்கணும். இங்கே பாரு எவ்வளோ சுட்டு முடிச்சாச்சுன்னு. இப்போ லாஸ்ட்டுங்க இது இதை எடுத்துகிட்ருக்காங்க அம்மா. இங்கே பாரு இங்கே எப்படி ஆகிட்டு இருக்கு பாரு. காய காய அப்படியே மடங்கிக்கிட்டே இருக்குங்க. அம்மா இன்னைக்கு என்னம்மா பண்ண போகிறேன்? பப்படம் தான் செய்ய போகிறேன். என்னம்மா சொல்கிறேன்? ஆமாம். அம்மா பப்படத்துக்கு என்னென்னம்மா தேவை? ஜீரகம், மிளகா, உப்பு. ஓ இது மட்டும் இருந்தால் போதுமா? இது மட்டும்தான் போதும். இதுக்கு என்ன அரிசிம்மா போடணும்? பச்சரிசி. ஓ பச்சரிசியா? ஆமாம். அம்மா ஓ நேற்று நைட்டு எவ்வளோ மழை பார்த்தியா இல்லையா? ஆமாம் சரி மழை. சரி மழைங்க. எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு பந்தல் இருக்குங்க, அது பறந்துடும் தான் நினச்சோம். ஆனால் ஏதோ தப்பிச்சிருச்சு. சித்திரை புயல் அடிச்சிட்டு. ஆமாம் அவ்வளோ வெயிலுக்கும் சேர்த்து ஒரு நாளில் அவ்வளோ மழை பெஞ்சிட்டுலம்மா. ஆமாம் சரி மழைங்க. அம்மா ஓ இப்போ போய் என்னம்மா பண்ணணும்? போய் அரிசியை ஊற வைக்கணும். அரிசியை ஊற வைக்கணும். ஆமாம். சரிம்மா. அம்மா ஓ 6 நாளாக சாமி வந்துட்டுருக்கு. ஆமாம். செம்ம என்ஜாய்ங்க. டெய்லி சாமி வர கரெக்டாக. ஆனால் 9 மணிக்கெலாம் வந்துடுதுலம்மா. ஆமாம் 9 மணிக்கு வந்துடுது. அதுவும் இல்லாமல் நம்ம வீட்லேயே செம்பருத்தி நிறையா வைக்கிதா, இந்த பூவை வச்சே அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ஆமாம். அம்மா ஓ சரி போய் எல்லாம் ரெடி பண்ணிடுமா? போய் ரெடி பண்ணுறோம். வாம்மா. காலையில் ஆனால் வெயில் ஓவராக இருக்குங்க. இப்போ 2 கிளாஸ் அரிசி இருக்குது, தண்ணியில் கொட்டி ஊற வச்சுருவோம். அம்மா ஓ என்ன காலையில் அரிசி கழிஞ்சாதா? ஆமாம். இங்கே பாருங்க இது ஒரு 2 மணி நேரம் ஆகுங்க. இது என்ன அரிசிம்மா? பச்சரிசி. பச்சரிசியா? ஆமாம். நல்லா ஒயிட்டாக இருக்கு. ம் அம்மா என்ன காலையிலே சாப்பிட்டாச்சா? இன்னும் இல்லை. ஊற வச்சுட்டு தான் போய் சாப்பிட்ணுமா? ஆமாம். ஆமாங்க. இப்போது கரெக்டாக 2 மணி நேரம் ஊறினோன்னா அரைக்க வேண்டியதாங்க. கரெக்டாக இருக்குங்களா 2 மணி நேரம்? ம் அப்புறம் சூப்பராக வெள்ளை வெள்ளையேன்னு இருக்குங்க அரிசி. அரிசியை கிளஞ்சிட்டு போய் மிக்சியில் கொடுத்து மாவு அரைச்சிப்போம். நல்லா அரிசி நல்லா ஊறிடுச்சு. ஊறிட்டுன்னு எப்படிம்மா தெரியும்? தெரியும் ஊறின அரிசி. இது பண்ணாலே மாவாக வந்துடுமா? மாவாயிடும். நல்லா கிளஞ்சியாச்சு. முடிஞ்சுப்பா. அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிடுவோம். நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம். அதில் உப்பு போட்டுப்போம். அதில் மூடிடும். இங்கே பாருங்கள் மாவை நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்லா நைஸாக மாவை அரைச்சாச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு அதுக்கு என்னென்ன போடுறதுன்னு காட்டுற பாருங்க. இது பெருங்காயம் தூள், வந்து மிளகாய் 4 மிளகாய் நுணுக்கிட்டு வந்திருக்கேன். ஜீரகம் 2 ஸ்பூனு, இதோட கிளறிடுவோம்.
இதோட அப்பளத்தை ஊற்றிட வேண்டியதான். இப்போ ஃபஸ்ட்டு பானையை ரெடி பண்ணிப்போம். துணியை போட்டு நல்லா இறுக்கி டைட்டாக கட்டிக்கணும். அம்மா ஓ, என்ன புதையல வைக்க போகிற? ஆமாம் ஆமாம். இங்கே பாரு, பானை எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்கன்னு அம்மா. அம்மா ஓ, இதோட என்னம்மா பண்ணோம்? அடுப்பை பற்ற வச்சு பானையை தூக்கி போட்டுடணும். சரிம்மா. இங்கே பாரு, புதையல வச்சாச்சுங்க. செம்மையாக இருக்க புதையல். தண்ணி நல்லா கொதிச்சு வந்துட்டு இப்போ மாவு எடுத்து ஊற்றிடுவோம். இப்போ மூடிடுவோம். அம்மா ஓ, என்ன பப்படம் வெந்துடுச்சா? வெந்துருச்சு. ஆமாம். இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக வந்துடுச்சு மேலே. இதை அப்படியே எடுத்துட வேண்டியதாங்க. அழகாக வந்துட்டுமா? ஆமாம். இப்போ எடுத்துருமா? எடுத்துருவோம். எடுமா. இங்கே பாரு எப்படி அழகாக தூக்கிட்டாங்க. அழகாக வந்துடுச்சுங்க. இப்போ அடுத்ததை ஊற்றிடணுமாம்மா? ஆமாம். ஊற்றுமா. அப்படியே மூடிடணுமா? ஆமாம். அம்மா ஓ, பப்படம் ரெடி ஆகிடுச்சா? எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்க, இதான் லாஸ்ட்டுங்க. எல்லாமே சுட்டு முடிச்சுட்டுங்க. எப்படி இருக்குன்னு பாருங்களேன், காய காய அப்படியே அழகாக மடங்குதுங்க. இந்த அம்மா அழகாக எடுத்துகிட்ருக்காங்க. இந்த பாருங்க இங்கே எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்கா? இங்கே பாருங்க எப்படி அழகாக தூக்கிட்டாங்கன்னு. இதை அப்படியே இங்கே வச்சிட வேண்டியதாங்க. வச்சுட்டு காய வச்சிட வேண்டியதானம்மா? ஆமாம். காய வச்சிருமாம்மா? காய வச்சிருவோம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சிங்க. செம்ம டயர்டுங்க. அம்மா ஓ, என்ன காய வச்சாச்சா? ஆமாம். பரட்டி போட்டால் தான் காய் சீக்கிரம். ஆமாங்க, அப்படியே பெஞ்சில் வச்சாச்சுங்க. இப்படி அழகாக காய்ச்சி பாருங்க. இந்த மாதிரி பட்டி போட்டுக்கிட்டே இருந்தோன்னா சீக்கிரம் காய்ஞ்சிருங்க ஒரே நாளில். சாயங்காலம் பொரிக்கணுமே. ஆமாம். இப்போவே அப்பளம் மாதிரி வந்துட்டுமா? ஆமாம். இந்த பாரு, இதெல்லாம் பட்டி போட்டாச்சு. இந்த மாதிரி சூப்பராக காய வச்சுட்டுனா ஈவினிங் வந்துங்க சூப்பராக பொரிக்கலாம். அம்மா ஓ, நான் பட்டி வச்சா? பரட்டியாச்சு. பாருங்க, இப்போ தாங்க அந்த கலரு செம்மையாக இருக்குது. பார்க்குறதே அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஆனால் கொஞ்சம் வெயில் தாங்க ஓவராக இருக்குது. அம்மா ஓ, என்ன எல்லாம் காஞ்சிடுச்சா? நல்லா காஞ்சிட்டு பாருங்க எப்படி காஞ்சிடுச்சுன்னு பாருங்கள், ஒரே நாள்லேயே சூப்பராக காஞ்சிட்டுங்க. ஆமாம். அம்மா ஓ, இது என்ன பொரிச்சிருமா? எண்ணெயில் ஊற்றி பொரித்து பார்ப்போம் எப்படி வருதுன்னு. ஆமாங்க. சரி, அடுப்பை பற்ற வைமா. இப்போ எண்ணெய் சட்டியை போட்டுருவோம். போடுமா. எண்ணெய் சட்டி எப்படி பார்க்குறதே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அப்படியே கண்ணாடி மாதிரியே இருக்குங்க காஞ்சோன்னே.
இது மட்டும் இல்லை, அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு தட்டில் இருக்குது பாருங்க, ஒரு 4 பீஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம நிறைய இதை வந்து இது பண்ணல, ஒரு 2 தாங்க பொரிக்க போகிறோம். எண்ணெயை ஊற்றிப்போம். ஊற்றுமா பாருங்க. எண்ணெய் ஹீட் அடித்து இப்போ அப்பளத்தை போட்டுருவோம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு அப்பளம் எப்படி வருதுன்னு தெரியல. ஆமாம், சூப்பராக வருது. ஆமாம், அப்பா செம்மையாக இருக்குமா, பார்க்குறதே அசலாக இருக்குங்க, அப்பளம் மாதிரியே. நல்லா வராதுன்னு பார்த்தேன், வாசமும் செம்மையாக இருக்குங்க. நிறையா இருக்குது. அப்பளம் வந்து ரவுண்டாலாம் வராதுங்க, அப்பப்போ பெண்டாக தான் இருக்கும். அம்மா எடுத்துருமா. இங்கே பாரு, செம்மையாக வந்துடுச்சுங்க. இப்போ அப்படியே தட்டில் போட்டுற வேண்டியதாங்க. இங்கே பார்த்தீங்களா அம்மா? ஓ, என்ன தயிரா? ஆமாம், பாருங்க, தயிருக்கு தாங்க அப்பளம் எப்படி வந்திருக்கு பாருங்கள், செம்மையாக வந்திருக்குங்க. அம்மா சாப்பிடுங்க. எப்படிம்மா இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கேன். நல்லா மொறுன்னு சவுண்டு கேட்குதே. ஆமாம், ஆமாங்க, நீங்களும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு தான் கொஞ்சம் போட்டல, கம்மியாக இருக்கேன். மற்றபடி எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே தான். அது இல்லாமங்க, இந்த தயிருக்கு இந்த அப்பளத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. ஓகே தானேம்மா? ஓகே தான், நல்லா இருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, நீனும் வேணா சாப்பிட்டு பார்த்து சொல்லு. கடையில் வைக்கிறவங்கள மாரியே இருக்குது.